ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வர மாதிரி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நோக்கியும் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம சேனலை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெகுலரான வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 1,50,000 அதாவது 1,50,000க்கு ஒரு பிசியை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இந்த பிசியில் என்னென்ன பிசி பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக இந்த பார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக் வைப்ரேட்லேருந்து பண்ணக்கூடிய பிசி பில்ட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பார்ட்ஸ் வச்சு தான் இந்த பிசி பில்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லாட்டி சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி வந்து கொடுக்க போகிறோம். இது என்னோட பிசி கிடையாது. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி பிசி பில்ட்ஸ் வந்து பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பரில் நான் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காலும் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா பிசி பில்ட் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன், அது போக கேமிங் சேனல் வச்சுருக்கேன். இது மாதிரி பல விஷயங்களையும் பண்ணிவிட்டு இதையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Ryzen 9 5900X. ஸோ போதுமான அளவுக்கு இல்லை, நிறையாவே இந்த ப்ராசஸரை வந்து பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு 12 கோர் 24 த்ரெட் கொண்ட ப்ராசஸர். இதோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 37,000 ரூபாயிலேருந்து 47,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ராசஸர் Ryzen 9. அடுத்ததா மதர்போர்டை பொறுத்த வரைக்கும் Asusலேருந்து டஃப் B550 Wifi 2ஓட இருக்க ஒரு கேமிங் மதர்போர்டு தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மதர்போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு B550 சிப்செட் வந்துடுது. அது போக Gen 4 SSD ஸ்லாட் வருது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு Wifi 6ஓட வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் பிசி பில்டெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக உங்கள் மதர் போர்டில் Wifi ப்ளூடூத் எல்லாம் இருக்கிற மாதிரியே வந்து தாராளமாக வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் நெட்வொர்க்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதாவது மிடில் ஆஃப் ஹாலில் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை உங்கள் பிசியிலேருந்து உங்கள் டிவிஸ்க்கெல்லாம் வந்து மிராகாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா Wifi இருக்கிற மாதிரி மதர் போர்டு வாங்குறது ரொம்பவே ரெக்கமெண்டட். ஸோ இப்போ நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 தான் வந்து நார்மல் மதர் போர்டுக்கும் Wifi மதர் போர்டுக்கும் வித்தியாசம் வரும். ஸோ பெஸ்ட் ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னா Wifi மதர் போர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ரேமை பொறுத்த வரைக்கும் Corsair வெஞ்சன்ஸ்லேருந்து 1616 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேம் வந்து வாங்கியிருக்கோம். ரெண்டுமே 3200 மெகாஹெர்ட்ஸ். ஸோ மொத்தமாக வந்து 32 GB ஆஃப் ரேம்ஸ் வந்து இந்த பிசியில் போடுறோம். அடுத்ததாக மெயினான விஷயம் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம பட்ஜெட்டுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா MSIலேருந்து வந்துருக்கக்கூடிய RTX 3060 Ti. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேமிங் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு MSIயில் இருக்கக்கூடிய ஒரு ஹை அண்ட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான். ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான RGBs அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூலிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாரண்டியில் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வருது அப்படின்னாலும் MSIயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா MSI அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 50,000 ரூபாய்க்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கம்மியாக சொல்லிட்டுருக்கோம், இல்லை அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைமரி ஸ்டோரேஜாக WDலேருந்து வந்துக்கூடிய SN570 500 GB NVMe SSD வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு Gen 3, ஃபியூச்சரில் Gen 4 அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம செகண்டரி ஸ்டோரேஜாக வந்து யூஸ் பண்ணுறது WDயில் வந்து கூட ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். SSD வந்து போகல, பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ரீசனால். அடுத்த பொருள் லியான்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு 240 mm ரேடியேட்டர். ஸோ இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸரில் ஸ்டாக்காக வந்து கூலரும் தரல, நம்ம ஏர் கூலிங் போல் நம்ம லிக்விட் கூலிங்கு தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லிக்விட் கூலிங் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறனால லியான்லேருந்து இந்த AIO 240 mm ரேடியேட்டரை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூக்கு கரெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்கும். ஸோ இந்த கூலரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பிசி பில்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லியான்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக SMPS. ஸோ SMPSோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தாறுமாறாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு 750 வாட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு SMPS வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் சர்டிஃபைடு தான்.
ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில். ஸோ மேபி இன்னும் பட்ஜெட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கோல்டு சர்டிஃபைடு எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து போகலாம். அது உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 10Kக்கு மேலே வரும். ஸோ இந்த பட்ஜெட்லேயே, அதாவது இந்த எஸ்எம்பிஎஸ் நான் வாங்கின பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எஸ்எம்பிஎஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வாங்கக்கூடியது நல்ல ஒரு டாப் டியர் இருக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ் வந்து வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். உங்கள் பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம கூலர் மாஸ்டரில் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வாங்கியிருக்கோம். இன்கேஸ் எனி ஃபியூச்சரில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தாலும் ஈஸியாக நம்ம வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். போனாலும் வந்து எஸ்எம்பிஎஸ் மட்டும்தான் வந்து போகும். ஸோ மித்த பார்ட்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நல்ல பிராண்டில் வந்து வாங்க. ஓகேங்களா? செஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆசூஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய டஃப் கேமிங் கேபினெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மாதிரியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பில் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு பில்ட் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாமே செம குவாலிட்டியாக இருக்கும். எந்த விதமான கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் இருக்காது. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 7000 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேபினெட்டில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது. முன்னாடி 3 RGB ஃபேன்ஸு, பின்னாடி ஒரு நார்மலான ஃபேனு, சைடில் டெம்பர்ட் கிளாஸ், அதுவும் நல்லா சாலிடாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி தரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேபினெட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்குறக்கும் வந்து நார்மலாக இப்போ கூலர் மாஸ்டர், கோர்சர், லியான்லி அதெல்லாம் பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஸ்டைல் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். முன்னாடி ஸ்ட்ராப் டிசைன் அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்க்குறக்கு ரக்கடாக ஒரு பெரிய மிஷின் வந்து நம்ம கேமிங் செட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து வாங்கியிருக்கோம். ஃபைனலாக நம்ம பிசியை பில்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிசி பில்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம். இல்லை நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கால் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கலாம். கால் பண்ணிங்கன்னா பெட்டர் தான். ஸோ நோ இஷ்யூஸ். உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிசியை சூப்பராக ஜம்முன்னு வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிசிக்கு மட்டும் இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 அந்த ரேஞ்சில் வந்து ஆச்சு. இது போக வந்து மானிட்டரோட காஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து டோட்டலாக டேலி பண்ணி பார்த்தா அவ்வளோ ரேட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு OS இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Windows 11 ஒரிஜினல் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோ அது மட்டும் இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த அடோப்போட ஃபுல் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இந்த பிசியில் வந்து ஃபுல்லாக ஜென்யூன் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசியை வந்து ஸ்ட்ரீமிங் பிசியாகவும் மாற்ற போகிறோம். அதாவது ஸ்ட்ரீமிங் பிசிக்கு தேவையான ட்வீக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசியில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கான 2Kல ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஃபுல் செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசியில் வந்து ஃபுல் டிரைவர்ஸ்லேயே எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இந்த பிசி வந்து நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ பார்ப்போம். ஸோ மேபி இந்த பிசிக்கோட அன்பாக்சிங் வந்து நம்ம கொடுக்குறவர் வந்து போட்டாலும் போடலாம். ஸோ ரோஸ் பிரைல் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஸுன்னு ஒன்று பொண்ணு நினச்சிக்காதீங்க, அவன் பையன் தான், பேர் வந்து கிஷோர். ஸோ அந்த பையனோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பையன் மேபி அன்பாக்சிங் போட்டாலும் போடலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டான்னா போய் செக் பண்ணி பாருங்கள், அதை நான் ஷேர் கூட பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.